நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திமுகவினுடைய நட்சத்திர பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இது கீழடி விவகாரத்துல எடப்பாடி அவர்களை விமர்சிச்சு ஒரு கார்ட்டூன் இன்னைக்கு வெளியிட்டு இருந்தாங்க திமுகவினுடைய ஐடி விங். அதுக்கு கடுமையான எதிர்வினையை ஆர்பி உதயகுமார் தெரிவிச்சிருக்கிறாரு. டிஆர்பி ராஜா எங்கேயுமே நடமாட முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு. சார் கவனிச்சிங்களா நீங்க? கவனிச்சு அவ்வளவு பேரோடியா உதயகுமார் அவ்வளவு பேரோடியா நடமாட முடியாதுன்றதுக்கு நான் சொல்லிட்டா குடியாத்துல இருந்து உட்காந்துக்கினேன். அந்த ஆர்பி உதயகுமார் மதுரையில நடமாட முடியாது. என் சொந்த ஊர் குடியாத்தம். நான் குடியாத்துல உட்காந்து என் வீட்டுல இருந்து பேசினுக்கிறேன். அந்த ஆர்பி உதயகுமார் என்ன சொல்றது, பலர் குடிய கெடுத்தவன், நடராஜன் பின்னால சுத்தி நின்றான். ஃபர்ஸ்ட் சசிகலா புருஷன் நடராஜன் பின்னால் சுத்தி நின்றான். அப்புறம் சசிகலா பின்னால் சுத்தி நின்றான். அப்புறமா டிடிவி தினகரன் பின்னால் சுத்தி நின்றான். அப்புறம் அம்மா அந்த அம்மா செத்து போட்ட உடனே திரு சசிகலா காலை சுத்தினான். அப்புறம் போய் ஓ பன்னீர்செல்வம் காலை சுத்தினான். அப்புறம் எடப்பாடி காலை சுத்தி போய் எடப்பாடி குல்பியை சப்பினுக்கிறான். அவன் அவ்வளவு பேர் ரவுடியா நடமாட முடியாதுன்ற. நான் சொல்றேன் உதயகுமாருக்கு முடியாது உட்கான்னு சொல்றேன், நீ மதுரை நடமாட முடியாது. என்னடா பேசுறீங்க? கார்ட்டூன் போட்டாங்க. ஒரு விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாதெல்லாம் என்ன ஒரு தலைவன்? ஜெயலலிதா கூட தான் எவ்வளவு கார்ட்டூன் போட்டாங்க. எல்லாட்டி மாந்தமா சண்டைக்கு போய் நின்றாங்க. ஒரு கார்ட்டூன் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு பேர் லீடரா, எங்க தலைவர் தளபதி அவர் மேல கூட தான் கார்ட்டூன் போடுறாங்க. அவர் கேட்டதுக்கு என்ன சொன்னாரு? நான் ரசிப்பான் தன்னார் தலைவர் தளபதி. அவரு தலைமை, இவனுக்கெல்லாம் பிறகா பசங்க. அவர் தலைவர் தளபதி தலைவங்க, இவனுக்கெல்லாம் பிறகா பசங்க. உங்க மேல காற்று வந்தா சிரிப்பாரு. இது ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர், அந்த நாட்டுக்கு ஒரு தலைவனா மக்கள் நம்மளை தேர்ந்தெடுத்த பிறகு இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரதான் செய்யும். அந்த விமர்சனங்களை நம்ம தாங்கிக்கணும். அந்த விமர்சனம் நம்ம ஒரு நகைச்சுவையா எடுத்துக்கணும். ஒரு நகைச்சுவை எடுத்து போய் நேருக்கு வேண்டியதான். இதுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லிக்கின்னு சர்ச்சை பொருளாக கூடாது. அப்புறம் 2 கட்சி தொண்டர்களுக்கு கிளாஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. என்ன கார்ட்டூன் போட்டா என்ன? அதுக்கு என்ன பேசுறான் அவன்? என்னங்க பேசுறான் அவன்? டிஆர்பி ராஜா எங்கேயும் நடமாட முடியாது. டிஆர்பி ராஜா ஹைட் என்ன தெரியுமா? உதயகுமார் டிஆர்பி ராஜா பார்க்கணும்னா இப்படி பார்க்கணும். நான் பேசுறேன் என் லாங்குவேஜ்ல. ஒரே எட்டி வச்சாருன்னு வச்சுக்க டிஆர்பி ராஜா ஆர்பி உதயகுமார உக்காளி சாவுற வரைக்கும் நீ எஞ்சிக்கவே மாட்டேன். கை கால் லக்குவா வச்சு 10க்கு வாழ்தான். டீசென்ட் இல்லாதவன் அவெல்லாம் ஒரு மனுஷனா சார்? அவன் எனக்கு கோபம் வருது. எனக்கு காலில் செருப்பு போடாம சுத்தி இருந்தவன் தான் அவன் செக்ரட்டேரியட்ல. காலில் செருப்பே போடாம சுத்தி இருந்தான் செக்ரட்டேரியட்ல. எடப்பாடி பழனிசாமி இவனை எங்க வச்சுக்கணுமோ அங்கதான் வச்சுக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிய உதயகுமார் எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சுக்கிறாரு. அதாவது அந்த அமித்ஷா வந்தாருல ஐடிசி ஹோட்டல்ல, இவங்க எல்லாம் கூப்பிட்டு மிரட்டி கூட்டணி சாத்தாங்க. கீழே இறக்கிட்டாங்களே அவனை மேடையில் உட்காரிக்கல, இதுல மேடையில் உட்காரிக்கல, கீழே இறக்கிட்ட. டெல்லிக்கே கூட்டின்னு போலையே உதயகுமார. அந்த குடிகார நாய் சிவி சண்முகம் தனி பிளைட்ல போனான். இவனை டெல்லிக்கே கூட்டின்னு போலையே. அவன் என்ன பேசுறான்? அவன் முதலமைச்சர் தளபதி பத்தி பேசுறான். பிளட்டி பாஸ்டர்ட். அவன் என்ன இப்ப தளபதி பத்தி சட்டை கிழிச்சுக்கினாரு, பொம்மை முதலமைச்சர். அது அவன் பேசுற சார். அதுல அவரு சொல்லி இருக்கிறது, மத்திய அரசாங்கம் தான் அகழ்வாராய்ச்சிக்கு நிதி ஒதுக்குது, இந்த திட்டமே நாங்க ஆரம்பிச்சு வச்சது அப்படிங்கறத பயன்படுத்துறாரு அந்த அறிக்கையில. அவங்க ஆரம்பிச்சுதாமா? ஆமா. இவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. இன்னும் பக்கத்து புள்ளிக்கு இவனுக்கு இன்சு வச்சுக்குவானுங்க. பக்கத்து புள்ளிக்கு இவனுக்கு இன்சு வச்சுக்குவான். நாங்க எந்த திட்டம் கொண்டு வந்தா எங்க எடப்பாடி கொண்டு வந்த திட்டம். எங்க எடப்பாடி இப்ப கீழடி அந்த அகழ்வார் ஆராய்ச்சி யார் ஆட்சியில் யார் அதை ஆரம்பிச்சது? அது முதல்ல தலைவர் தளபதியின் வழிகாட்டினபடி அங்க போய் நின்று பண்ணதான் தங்கம் தென்னரசு அவர்கள். இவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு சார். இது எங்க என்ன தமிழ்னா புரட்சி தமிழன். அவரு புரட்சி தமிழன். இதுல தமிழினத்தின் தலைவர் வேற சொல்லிட்டாங்க. அடே எங்க அப்பா, எனக்கு அப்படியே தலை சுத்திடுச்சு. அப்படியே தமிழினத்தின் தலைவர் எங்கள் எடப்பாடி. டே பாத்துடா டே, அந்தாலே தலை சுத்தி கீழே விழுந்துருவாரா பிட்ஸ் தமிழினத்தின் தலைவராம், வளர்ந்து வருகிற தலைவராம். அவருக்கு என்ன 22 வயசு ஆகுது? எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை வளர்ந்து வருகிற தலைவர்னு சொன்னா கூட பரவாயில்லை. எடப்பாடி பழனிசாமி வளர்ந்து வருகிற தலைவரா, தமிழினத்தின் தலைவரா. டே அப்பா, அது சரி, உங்களுக்கு அதிமுக உங்களுக்கு பேச சொல்லி தரணும். சொல்லிட்டு அடுத்து என்னன்னு கேட்டா, அவரை
நீங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்களா சொன்ன அதோட நிக்கணும். நீ அதோட நிக்கணும். நீ வந்து தளபதியை வந்து நீ வந்து பொம்மைன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன இவரா அப்படியே ப்ரூஸ்லியா அவரு? எங்க தலைவர் தளபதி பொம்மைன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன ப்ரூஸ்லியா இல்ல ஜாக்கி சானா இல்லைன்னா ரோபோட் மிஷினா என்ன ஏந்திரனா அவரு? யாரு பொம்மை? அவருதான் என் பொம்மை. ஒரு பொம்மை போய் விழுந்துச்சு பாரு கூவாத்தூர்ல சசிகலா கால்ல போய் யாரை கம்பேர் பண்ற? எந்த தமிழினத்தின் தலைவன்டா போய் ஒரு பொம்பளை கால, அதுவும் உங்க அம்மா ஜெயலலிதாவை கொலை பண்ண ஒரு கொலைகாரி காலில் போய் உளுந்து சசிகலா கால நக்கி இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனது எடப்பாடி பழனிசாமி. அவர் அந்தால போய் எங்க தலைவர் தளபதிக்கு நீ கம்பேர் பண்ணி பேசுற? போய் காலில் நக்கி ஒரு கேடுகட்ட ஒரு பொம்பளை திருடியாவோ சசிகலா, ஜெயலலிதா கொலை பண்ண கொலைகாரி அவ சசிகலா, அவ காலில் உளுந்து கண்டம் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி. கூவாத்தூர்ல நீங்க போட்ட ஆட்டம் எல்லாம் நாருது. இப்ப எங்களோட கூட்டம் இருக்கிற நடிகர் அண்ணன் கருணாஸ் பிச்சு பிச்சு வச்சுட்டாரு. வாடா நீ மெட்ராஸ் பக்கம் பாத்துறோம் உதயகுமார். டிஆர்பி ராஜா போடா டே போங்கடா சாராய வியாபாரம். இவனு சொல்றது என்ன தெரியுமா? சாராய வியாபாரம். அந்த சிவி செண்பகன் ஒரு குடிகார நாய் ஒத்துக்கணும் விழுப்புரத்துல சாராய வியாபாரம். அதாவது இவனுங்க சாராய வியாபாரம் சொல்றாங்கல்ல சார். எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு போனார் உங்களுக்கு தெரியுமா? சிவரம்பாளையத்து ஒரு கொலை கேஸ்ல என்னத்துக்கு ஜெயிலுக்கு போனார் எடப்பாடி பழனிசாமி? போய் எடப்பாடி பழனிசாமி பத்தி எல்லாம் பேசணுன்ற அவசியம் எனக்கு இல்ல. இந்த புறம்போக்கு பையன் கண்டவனுக்கு பிறந்த வச்சோ பொறுக்கி நான் இவன் உதயகுமார் பேசுறதானே நான் சொல்றேங்க. என்னத்துக்கு ஜெயிலுக்கு போனார் அவரு? அவங்க வெள்ள மண்டி வச்சிருந்தாங்க. வெள்ள மண்டி வச்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? சாராயம் காசினார் எடப்பாடி பழனிசாமி. அவங்க சொந்த பந்த பங்காளிகள்லாம் சாராயம் காசும் போது அதுல அடிதடியாகி அதுல கொலை கேஸ்ல உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராயம் காய்ச்சிருந்தார். அவங்க குடும்பமே சிவனம்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி குடும்பமே கள்ளச்சாராயம் காய்ச்சிருந்தாங்க. இது ஊருக்கே தெரியும். இது தெளிவா தெரியணும்னா இப்ப சேலத்துல எம்பியா இருக்கிற மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் TM செல்வ கணபதியை கேட்டா அவர் சொல்லுவார். அவரோட வேணா ஒரு நாள் பேட்டி எடுங்க. என்ன சொல்றது? எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராயம் காய்ச்சிருந்தாரு. டிஆர்பி ராஜா வந்து சாராயம் காய்ச்சாரா? டேய் கூலு, அது சாராயம் இல்ல, டிஸ்டிலரிஸ் கம்பெனி. அரசாங்கத்தினுடைய அனுமதியோடு பிராந்தி தயாரிக்கிறது. அரசாங்கத்தின் அனுமதியோடு பிராந்தி தயாரிக்கிறது. ஆமா, அரசாங்கத்தின் அனுமதியோடு லைசன்ஸ் எடுத்து அவங்க பிராந்தி தயாரிக்கிறாங்க. இந்த அதாவது உதயகுமார சொல்றேன் அந்த கண்டவனுக்கு வந்தவனுக்கு, இந்த இந்திய நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு முதலமைச்சர் முதல்ல டிஸ்டிலரிஸ் கம்பெனி பிராந்தி கம்பெனி வச்சிருந்து யாருன்னு கேட்டா மிடாஸ் கம்பெனி. யாருது மிடாஸ்? சாராயம் குஷ்டி பேசினா பாரு சிவி சண்முகம். அவனையும் கேக்குறேன், இவன் உதயகுமார் இவனையும் கேக்குறேன். முதல்ல இந்தியால ஒரு கட்சியின் தலைவர் ஒரு முதலமைச்சர் ஒரு டிஸ்டிலரிஸ் கம்பெனி, அதாவது பிராந்தி வைனு ஜின்னு ரம்மு பீரு இதெல்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி அரசாங்கத்தின் அனுமதி. யார் தெரியுமா? முதல்ல மிடாஸ் கம்பெனி யாருக்கு தெரியுமா? ஜெயலலிதா சசிகலா இவங்க 2 பேர் தான் மிடாஸ் கம்பெனி. அந்த மிடாஸ் கம்பெனி ஆரம்பிச்ச பிறகுதான் ஜெயலலிதாவும் சசிகலாவும் பிராந்தி தயாரிக்கிற அந்த மிடாஸ் கம்பெனி ஆரம்பிச்ச பிறகுதான் அரசாங்கமே பிராந்தி ஷாப் நடத்தும் டாஸ்மாக் அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி தனியார் தான் போயிடுச்சு. எப்போ டாஸ்மாக் வந்துச்சுன்னு கேட்டா ஜெயலலிதா சசிகலா மிடாஸ் கம்பெனில அவங்களே மதுபானத்தை தயாரித்த பொழுது அந்த மதுபானங்களை விற்பனை செய்ய வேண்டும். எனவே நாமே அரசாங்கத்தின் சார்பில் மது விற்பனை செய்தால் நம்முடைய கம்பெனில மிடாஸ் கம்பெனியில் தயாரிக்கப்படுகிற மதுபானங்களை விற்பனை செய்யலாம்னு ஆரம்பிச்சாங்க. முதல்ல நீ சொல்ற ஒரு லாங்குவேஜ்ல சொல்றேன், முதல்ல சாராய வியாபாரம் பண்ணது யாருன்னு கேட்டா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவும் ஜெயலலிதாவை கொன்ற சசிகலாவும் தான். இவனுங்களுக்கு பேச தெரியல, சட்டை கிழிச்சுக்கினாராம். அவர் வந்தாராம், அவர் பேசினாராம், செருப்பால் அடிப்பேன். நீ காட்டவே காட்ட மாட்டேன் எனக்கு தெரியாது, செருப்பால் அடிப்பேன். உதயகுமார் சொல்றேன், மரியாதையா பேசு. நீ மரியாதையா பேசுனா நாங்க மரியாதையா பேசுவோம். உனக்கு டிஆர்பி ராஜாக்கு பிரச்சனை. எங்கடா வந்தாரு இதுல முதலமைச்சர்? ஏண்டா? ஆமா, கரெக்டா தான் போட்டாங்க கார்ட்டூனு. முட்டிகால் போட்டு போற மாதிரி தான் நீங்க எடப்பாடி பழனிசாமி அந்த டவுசர் போட்டேன். ஆமா, முட்டிகால் போட்டுனா டேபிள் கீழே போனாரு, போய் சசிகலா கால கெட்டியா புடிச்சுக்கிறாரு. அதான் போட்டுக்கிறாங்க. நீங்க தளபதி பத்தியில நீங்க கார்ட்டூன் போடுறது இல்லையா? நானே பாத்துக்கிறேன், அதனால நாங்க பேசுறோமா? என்ன அவ்வளவு பெரிய தலைவனா உங்க எடப்பாடி? அவ்வளவு பெரிய தலைவனா? அடுத்து முதலமைச்சரா? டேய், 2026 எங்க தலைவர் தளபதி தான் முதலமைச்சர். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில ஜெயிக்கிறாரப்பா. அங்கேயே தோக்கடித்து வேலை பாக்குறோம். அங்க இன்சார்ஜ் யாருன்னு கேட்டா மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி இன்சார்ஜ். அங்க அண்ணன் செந்தில் பாலாஜி அங்க இன்சார்ஜ் கொங்கு மண்டலத்துல. சேலத்துல ஒரு தொகுதி ஜெயிச்சு காட்டுக்கு பாக்கலாம். அவனை கேக்குறேன், உதயகுமார், டே உதயகுமார், எடப்பாடி முதலமைச்சர் நீயே தோப்படா, நீயே தோப்ப. மரியாதையா பேசு. ஏற்கனவே அண்ணன் சேகர் பாபு விஷயத்துல
அண்ணன் சேகர் பாபு பேசி நாங்க வெற்றி செஞ்சதுல ஒரு மாசம் அவன் உதயகுமார் எங்க இருந்தான்னு தெரியல. நடமாட முடியாதான். ரவுடியாடா நீ? ரவுடியா நீ? இறந்து போன அயோத்தி குப்ப வீரமணியா நீ? ஏண்டா நீ வந்துருவா மெட்ராஸ் பக்கம்? வருவாடா மெட்ராஸ் பக்கம்? அவனை பெத்த பத்தி அறுத்துருவான் சார். 2 நாள்ல எங்க நடமாட முடியாதா? வெட்டா உதயகுமாருக்கு நான் சொல்றேன், தமிழ் குரல் நியூஸ் சேனல் மூலியமா சொல்றேன், அடக்கி பேசு பெட்டா. சார் 2 நாள்ல ஒரு நிமிஷம் 2 நாள்ல வந்து மதுரையில வந்து முருகன் மாநாடு வந்து நடத்துறாங்க சார். பாஜகவும் அதனுடைய கூட்டணி அமைப்புகளுமே நடத்துது. இது வேற மாநிலங்கள மாதிரி இங்க ஒரு கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஓட்டுக்களை அறுவடை பண்ணக்கூடிய வேலையை வந்து இவங்க செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு பேச்சுதான் பரவலா அனைத்து அரசியல் கட்சிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார் இத? அது நீங்களே கேள்வி கேட்டீங்க, நீங்களே பதில் சொல்றீங்க. அதான் உண்மை. அவங்க என்னத்துக்கு மாநாடு நடத்துறாங்க? அது என்ன முருகர் மாநாடுன்னா திராவிட மாடல் அரசு ஆட்சியிலே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், தமிழினத்தின் தலைவர், தேச தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு நடத்தினார் பாருங்க. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அது ஆன்மீக மாநாடு, முருகன் மாநாடு. இப்ப இவங்க நடத்துறது இது முருகர் மாநாடா? இது என்ன சொன்னாரு அவரு மிஸ்டர் நயனார் நாகேந்திரன் ஜூன் 22 அவர் ஒண்ணு சொன்னாரு. ஜூன் 22 சொன்னாரு. இதுல என்ன பேசுறாருன்னா, இதுக்கும் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது, இதுல வந்து பக்தர்கள் மாநாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி. ஏங்க அதாவது அவர் என்ன சொன்னாருங்க, நான் மறந்துட்டேங்க. ஜூன் 22 முருகன் மாநாடு. ஜூன் 22 முருகனை கைப்பற்றுவோம், 2026 தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம். அதாவது இந்த முருகர் மாநாடு வந்து முருகர் மாநாடு நடத்திட்டு முருகரை கைப்பற்றுவாங்க. அவர் வேற ஏதோ ஒண்ணு சொன்னாரு, எனக்கு மறந்துட்டேன். பட் அந்த ஸ்லாங்ல தான் அவர் சொன்னாரு. ஜூன் 22 முருகன் மாநாடு நடத்தி முருகரை கைப்பற்றுவோம், அதுக்கு அடுத்து அப்படியே 2026 போய் ஆட்சியை கைப்பற்றுவோம்னா அப்ப இந்த மாநாடுக்கு என்னத்துக்கு நடத்துற? அப்ப நீ தேர்தல் மாநாடா இது? நான் முருகன் மாநாடு நடத்துறேன்னு சொல்லு. இந்த மாநாடு நடத்திட்டு அதுக்கு அடுத்து நாங்க முருகன் மாநாடு நடத்திட்டு நாங்க 2026 ஆட்சி பிடிப்போம், எங்க கூட்டணி ஆட்சி பிடிப்போம்னா அப்ப வந்து அரசியல் மாநாடு இது முருகன் மாநாடு கிடையாது, சங்கிகள் மாநாடு தான். திருப்பி மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அடிக்கடி அதான் சொல்றாரு. அது முருகன் மாநாடு கிடையாது, சங்கி மாநாடு, சங்கிகள் மாநாடு. இப்ப நாங்க நடத்தினோம், நாங்கன்னு சொன்னா அரசாங்கம் நடத்துச்சு. அரசாங்கம் நடத்தின மாநாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரசாங்கம் இருக்குது இல்ல, நம்ம அரசாங்கம் திராவிட மாடல் அரசு தலைவர் தளபதி அவர்கள் நடத்திய மாநாடு அது வந்து பியூர் ஆன்மீக மாநாடு. அது அரசியலே கலக்கல. அந்த மாநாட்டுல உலக நாடுகள் இருந்து 30 நாடுகள் இருந்து முருக பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். 30 நாடுகளில் இருந்து முருக பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் அந்த மாநாட்டுல. அந்த மாநாடு நீங்க பார்த்திருக்கலாம். அந்த மாநாட்டுல வந்துட்டு பார்ப்பனிய சாயமே இருக்காது. ஆனா இவன் நடத்துற மாநாடு எதுக்காக நடத்துறான்? இந்த திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற வேண்டும், திராவிட மண்ணை ஆரிய மண்ணாக மாற்ற வேண்டும் ஆச்சுங்களா? இவன் வந்து இங்க ஆன்மீகத்தை எடுத்துன்னு வந்து எப்படியாவது நம்ம வந்து இங்க ஜெயிக்கணும். எனவே இவன் ஆன்மீகத்தை பேரை சொல்லிதான் அங்க ஸ்ரீராம ஜெயம் சொல்லிதான் அங்க வடமாநிலத்துக்குள்ள ஏமாத்தி ஆன்மீகத்தை பேரை சொல்லிதான் இந்து மதம் என்பது எல்லோரும் இந்து தான். உடையாத்த குமரனும் இந்து தான், நெறியாளர் செல்வராஜும் இந்து தான், எங்க தலைவர் தளபதியும் இந்து தான், நாளைய தமிழக அண்ணன் உதயநிதியும் இந்து தான். எல்லாமே திமுக இருக்கிறவங்க எல்லாம் நாங்களும் எல்லாம் இந்துக்கள் தான். என்ன சொல்றது? ஆனா இவன் என்னடான்னா இந்துன்னு சொல்லிதான் சாமி பேர் சொல்லிதான் ஊரியா மாத்துறான். அங்க ஸ்ரீராம ஜெயம்னா இங்க என்ன பண்றான்? முருகரை நம்ம கையில எடுக்கலாம். நம்ம வந்து திமுக வந்து சாமிக்கு எதிரான கட்சின்னு சொன்னா, ஆனா முருகர் மாநாடே நடத்திட்டாங்க. நம்ம வந்து முருகரை கையில் எடுக்கலாம் சொல்லி அவன் மக்களை ஏமாத்துறதுக்கு சங்கிகள் நடத்துற ஒரு மாநாடு வந்து அது பாஜக RSS பினாமியில், பாஜக RSS பினாமியில அந்த இந்து முன்னணி வச்சு மாநாடு நடத்துறாங்க. அது வந்து பியூரா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் எலெக்ஷனுக்கு இந்துக்களின் ஓட்டுக்களை கவருவதற்கு. அது வேற யோகி ஆதித்யநாத் வர்றது. அதுக்கு அது வர்றது யாருன்னு கேட்டீங்கன்னா யோகி ஆதித்யநாத். அப்புறமா ஒரு சில ஆதீனங்களை கட்டாயப்படுத்தி அதுல பங்கேற்க சொல்றாங்க. ஒரு சில ஆதீனங்களை பிளாக்மெயில் பண்ணி தானே எல்லா கட்சியும் கூட்டணி கூப்பிடுறான். அமலாக்கத்துக்குள்ள உள்ள போட்டுருனேன்.
அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி 3 கார் மாறி போய் முட்டிகால் போட்டு நேஸ்டா காலில் விழுந்தாரு அமித்ஷா காலில். அதுதான் காட்டும் படம் போட்டாங்க. அது ஏன்டா உனக்கு கோபம் வருது? எனவே இது வந்து இந்துக்கள் மாநாடுன்னா இது முருகர் மாநாடு என்பது இது முருகர் மாநாடு அல்லீங்க. இது வந்து இந்த அமைதி பூங்காவனமாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணை கலவர மண்ணாக மாற்ற வேண்டும். ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்தி ஒரு மதவாத நாடாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று ஒரு மதவாத நாடாக, இன்னும் சொல்ல போனால் ஒரு தீவிரவாதம் இந்து தீவிரவாதம் என்று ஒரு மாநாடை தான் அவங்க நடத்துறாங்க. அதுல வந்து முருக பக்தர்கள் யாரும் கலந்துக்க மாட்டாங்க. உண்மையானவங்க இவன் காசு கொடுத்து தான் கூட்டணும். இவன் காசு கொடுத்தான். அது போக்கஸ் பிராடுத்தனமான மாநாடு அவன் நடத்துறது. சங்கிங்க மாநாடு, ஆரிய மாநாடு. எந்த ஆரிய கூட்டம் இந்த மண்ணில் விரட்டணும்னு 100 வயசு வரைக்கும் மூத்திர சட்டியோடு தந்தை பெரியார் போராடினார். அறிஞர் அண்ணா முதலமைச்சராக 2.5 வருஷம் தான் இருந்தார். அதன் பிறகு கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்து ஆரியம் என்கின்ற அந்த ஆரிய மாயா என்கின்ற அந்த ஒரு அரக்கனை இங்கிருந்து விரட்டி இது திராவிட மண்ணாக மாற்றி சமத்துவ மண்ணாக மாற்றி ஒரு சமூக நீதி ஆட்சியை தந்தவர் இன்றைக்கு தந்து கொண்டிருப்பவர் தலைவர் தளபதி, திராவிட முன்னேற்ற கழகம். இதை இவன் கெடுக்கணும், இவன் ஓட்டு வாங்கணும். இவன் எடப்பாடியை நம்பினான், வேலைக்காவல. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணும் தான், அங்க அப்பனும் புள்ளையும் சண்டை, அதுவும் வேலைக்காவல. இப்ப கடைசியா அவன் எல்லா ஸ்டேட்லயும் என்ன கையில ஆயுதம் எடுப்பான்? ஸ்ரீராம ஜெயம் பண்ணுவான், இந்து முன்னணி அணுவான், இந்துவான். அதை இங்க எடுத்துன்னு வந்து இப்ப முருகர்கிட்ட வந்துக்கிறான். அவன் ஸ்ரீராம ஜெயன்னு சொன்ன போதே ஜெய் ஸ்ரீராமன் சார். அவன் கோயில்ல பெண்களை கற்பழிப்பான், குழந்தைய கற்பழிப்பான். பிஜேபி கார RSS சங்கிங்க அப்ப கூட ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு தான் அந்த வேலையை பார்ப்பான். பராசக்தியில தலைவர் கலைஞர் சொன்னார் இல்ல, கோயில் கூடாது என்பதில்லை, அது கொடியர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று. எனவே இன்னைக்கு வந்து இது தமிழ் மண்ண கொடியர்களின் கூடாரமாக மாற்றுவதற்கு கொடியர்கள் கூடக்கூடிய ஒரு மாநாடு தான் அவனுங்க இந்த 22ஆம் தேதி நடத்த போறானுங்களாமே அந்த மாநாடு அதுதாங்க. என்ன சொல்றது? நான் என்ன சொல்றேன், இங்க வந்து இந்து மத மாநாடு நீ நடத்துறிய, அமித்ஷா எல்லாம் சொல்லிட்டு போனார். இங்க வந்து முருகன் மாநாடு நடத்துறிய, அது போய் நீ குஜராத் நடத்த முடியுமா? இல்ல வேற எங்கன்னா போய் நடத்த முடியுமா? நீங்க அந்த மாநாடு நடத்தி எதுக்காக நடத்துறீங்க? மாநாட எதுக்கு நடத்துறீங்க? மக்களை ஏமாத்துறதுக்கு. 3000 கோயில் நாங்க குடமுழுக்கு பண்ணிருக்கோம். எங்களை குறை சொல்றானுங்க பிஜேபி காரனுங்க. 3000 கோயில் நாங்க குடமுழுக்கு பண்ணிருக்கோம். இந்தியாவிலே 3000 கோயில் குடமுழுக்கு செய்யப்பட்ட ஒரு மாநிலம் எது என்று கேட்டால் தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற திராவிட மாடல் சங்கம் திமுக ஆட்சியில மாண்புமிகு இந்து சமய நலத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு 3000 கோயில் குடமுழுக்கு பண்ணிருக்கிறோம். நீங்க சாமி பேர் சொல்றீங்களா? வட மாநிலத்திலே பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல எத்தனை மாநிலத்துல எத்தனை கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கீங்க? நீங்க தான் கோயில வந்து லாஜா பயன்படுத்துறீங்களா? தண்ணி அடிக்கிறதுக்கு, கஞ்சா அடிக்கிறதுக்கு, பாலியல் பலாத்காரம் பண்றதுக்கு. அதனால நீங்க கோயில் பயன்படுத்துறீங்க. நீங்க வந்து இங்க மாநாடு நடத்தினா அதை நாங்க நம்பிடணுமா? அதை நாங்க நம்பணுமா? வந்து இங்க மாநாடு நடத்தினா அது பியூரா சங்கிகள் மாநாடு. நம்ம தமிழ் கடவுள், எங்க தமிழ் கடவுளுக்கு மாநாடு நடத்துறதுக்கு நீ யாரா சங்கி? முருகன் தாங்க பேரு நம்ம தமிழ் கடவுளுக்கு. முருகனையே பாப்பா நாக்கணும்னு சுப்பிரமணியன் பேரை மாத்தி வச்சான் பாருங்க. பேரு முருகன் தான், சுப்பிரமணியன் பேர் மாத்திரான் பாப்பா. கொஞ்சம் விட்டா பெரியாருக்கே போட்டிருப்பான் பூணூல். திருவள்ளூர் போட்டான் பாருங்க பூணூல். அவனுங்க பாப்பானுங்க, அவனுக்கு நடத்துற மாநாடு. அது நம்ம தமிழுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம தமிழுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அது முருகர் மாநாடு கிடையாது. முழுக்க சங்கிகளின் மாநாடு. அந்த மாநாடு நடந்து முடிவளிக்கும் தமிழக காவல்துறை பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா அவன் என்ன கலவரம் வேணாலும் பண்ணுவான். RSS காரன் அவன் என்ன கலவரம் வேணாலும் பண்ணுவான். இந்த மண்ணை கலவரம் மண் ஆக்கணும்னு முயற்சி பண்றதா இங்க வந்து சங்கி பசங்க RSS காரங்க முருகர் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்க முதலமைச்சர் தளபதி சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு ஆண்மை உள்ள ஒரு திராவிட சிங்கம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் இருக்கிற நாடு இது. இங்கெல்லாம் உனக்கு பாச்சா பலிக்காது. ஊரை ஏமாத்துறதுக்கு, ஓட்டு வாங்கறதுக்கு சங்கி பசங்க, பரதேசி பசங்க, பிஜேபி RSS இந்து முன்னணி நடத்துற எங்க முருகர் எங்க தமிழ் கடவுளை கொண்டு போய், ஏண்டா நீ வந்து ஜெயிக்கிறதுக்கு கடவுளை மூலதனமா வைப்ப? ராமருக்கு கோயில் கட்டின அயோத்தியால, அங்க கோயில் கட்டின அயோத்தியால கோயில் கட்டின அங்கே தோத்து போச்சு பிஜேபி. ராமரே உங்களை கைவிட்டான், முருகர் உங்களை காப்பாத்துவானா?
ராமரே கைவிட்டான். உங்க மொழி பேசுற கடவுள்னு நீ சொல்ற, அவர் பொதுவான கடவுள் தான். ராமரே கைவிட்டான். இங்க முருகரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்த பாக்குறியா? தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஏமாற மாட்டாங்க. அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. 2026 தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் என்று மக்கள் முடிவு எடுத்தாங்க. இவன் இந்த மாநாடு நடத்தி மக்கள் ஓட்டு போடணும். இது பியூரா ஊரா ஏமாத்திர 420 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கித்தனமான ஒரு அரசியல் செய்வதற்கு அவன் அரசியல் மாநாடு சங்கிகள் மாநாடு தான். முருகன் மாநாடு அதான் நயினார் நாகேந்திர சொல்லிட்டாரு. முருகன் மாநாடு நடத்திட்டு டைரக்டா அப்படியே 2026 நாங்க ஆட்சி பிடிப்போம்னா அப்ப தேர்தல் பிரச்சார மாநாடு சொல்லுங்கடாத்த சங்கிங்களா. தேர்தல் பிரச்சார மாநாடு சொல்லுங்க. அது ஊரு ஏமாத்திர மாநாடுங்க. அது ஊரு ஏமாத்திர மாநாடு இல்ல. அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிறாரு. 2026 நாங்க தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இன்னும் சில கட்சிகள் இதுக்கு உள்ளால வரும். இந்த மெகா கூட்டணி தான் வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கறத உறுதியா சொல்றாரு. அப்ப எந்த அடிப்படையில இதை பேசுறாரு? ஏங்க அப்படிதாங்க சொல்லுவாரு. இப்ப சீமான் சொல்றானுங்க நான் முதலமைச்சரா வந்தானே. சீமான் சொல்றான் இல்ல, யாரோட கூட்டணி கிடையாது. அவன் பிஜேபி RSS எல்லாத்தையும் துட்டு வாங்கிக்குவான். எல்லாரும் ஜெயிக்கிறதுக்கு ஓட்டருக்கு துட்டு கொடுப்பாங்க. இவன் தேர்தலில் நிக்கிறதுக்கு துட்டு வாங்குவான். சீமான் சொல்றான் இல்ல, நான் தான் முதலமைச்சரா இருப்பேன், நான் முதலமைச்சரா வந்துட்டா அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்றான் இல்ல. அவனே சொல்லும் போது அவனு சொல்லுவ பேர் வேற என்ன சொல்லுவாங்க? திமுக ஆட்சிக்கு வரும், தளபதி ஸ்டாலின் 2வது முறை முதலமைச்சர் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. எந்த கூட்டணி அவங்கள்ட்ட வருமா கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. திமுக இருக்கிற கூட்டணியில எந்த கூட்டணி அவங்கள்ட்ட வரும்? யார் வருவாங்க? யாருன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு போய் கூவாத்துல விடுவாங்களா? கண்ணுக்கு தெரிஞ்சு போய் யாருன்னா போய் கூவாத்துல போய் விடுவாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, யார் வருவாங்க உங்ககிட்ட? யாரு? பாமக இருக்கு சார். இப்ப பாமக இருக்கு, தேமுதிக இருக்கு. அது வேற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வேற அவர் வைக்கிறாரு திமுக அரசின் மீது. மக்களுக்கு எதிரான வேலைகளை வந்து செய்து அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்கா அவர் வச்சிட்டு இருக்கிறாரு. இது எடுபடுமா? எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விபத்துல இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தவர். தவழ்ந்து போய் சசிகலா காலில் விழுந்து சசிகலா காலை கெட்டியாக பிடித்துக் கொண்டு சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு. ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சர் என்று சொன்னால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு வாக்களித்தது. தலைவர் தளபதி அவர்கள் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தலைவர் தளபதி அவர்களுக்காக திமுக வாக்களித்தார். அவர் முதலமைச்சராக வந்தார். ஒரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பொய் தவிர வேறு எதுவும் வர, அவர் வாய் தந்தா பொய் தான் பேசுவாரு. அவர் அப்படிதான் பேச செய்வாரு. அவங்க கூட இப்ப பாட்டாளி மக்களுக்கு ஏங்க அந்த கட்சியே ஏங்க பாவம், அதுவே அப்பம் ஒரு பக்கம் புள்ள ஒரு பக்கம், புள்ள தருதலையா போயிட்டான் அன்புமணி. அவங்க அப்பாவே சொல்றாரு பாவம், அவங்க அப்பாவே வருத்தப்பட்டு சொல்றாரு, இப்படி ஒரு புள்ளைய பெத்துட்டுன இவனை கட்சிக்கு தலைவராக்கணும், தலைமை தாங்கிறதுக்கான ஒரு தகுதியே இல்லை உனக்கு. இவனை 35 வயசுல அமைச்சராகி தப்பு பண்ணிட்ட. அவன் வாய் தந்தா ஒரு பொய் தான் பேசுவான். அவங்க அம்மாவே பாட்டில் அடிக்க வைட்டான். பாட்டில் அடிச்சாங்க அம்மாவை. என் காலை புடிச்சுன்னு அழுகுறான். பிஜேபியோட கூட்டணி போலாம் எனக்கு கொல்லி வைன்னு சொல்லி அந்த கட்சியை விடுது. பாத்தீங்களா? அந்த கட்சியை ஒஞ்சி போய் செதறி போய் அவர் பாவம் டாக்டர் ஐயா அவர் பக்கம் புலம்பிட்டு இருக்காரு, ஒரு பக்கம் உட்காந்துன்னு. இவன் ஒரு பக்கம் லூசுத்தரமா அன்புமணி பேசின. பாட்டாளி மக்கள் போயிடுச்சு அவ்வளவுதாங்க. பாட்டாளி மக்கள் உடஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு, PMK யாரு பக்கம்னு கேட்டீங்கன்னா அது டாக்டர் ஐயா ராமதாஸ் பக்கம் தான். நாளைக்கு ஒரு பிரச்சனை கோர்ட்டுக்கு போனா தேர்தல் கமிஷன் இந்த கட்சி யாருக்குன்னு சொல்லணும்னா டாக்டர் ராமதாஸ் தான் சொல்லணும். சோ ராமதாஸ் தான் அவருக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் தான் முடிவு பண்ணணும் யார் கூட கூட்டணி போனா. எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ஐயா ராமதாஸ் வந்து நிர்வாகிகள் எல்லாருமே அவருக்கு பின்னால தானே கூட்டிட்டு இருக்காங்க, அன்புமணிக்கு பின்னால தானே கூட்டிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் நமக்கு GK மணி ஐயாவும் MLA அருளும் வந்து கலந்துக்கிடல, ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டாங்க. ஆமா, இப்ப என்ன பண்ண முடியுங்க? ஒண்ணு சொல்லிட்டா, உள்ளூர்ல இருந்தா போய் கலந்துக்கணும், தர்ம சங்கடமான சூழ்நிலை. என்ன பண்ண முடியும்? பாவம், நம்ம அவங்களை விமர்சிக்க கூடாது. மரியாதைக்குரிய திரு GK மணியாக இருந்தாலும் திரு நம்ம அருள் ராமதாஸாக இருந்தாலும் வேற என்ன பண்ண சொல்றீங்க? சேலத்திலே நடக்குது. அவர் மேட்டூர் MLA திரு அருள் ராமதாஸ் வந்து சேலத்திலே நடக்குது. என்ன பண்ணுவாரு? அவரு பார்த்தாரு, அவரு போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்தினாரு. GK மணி அவரும் ஹாஸ்பிட்டல், GK மணி வந்து இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. அவர் உண்மையிலே உடம்பு சரியில்லை GK மணிக்கு. அவர் உண்மையிலே உடம்பு சரியில்லைங்க. திரு GK மணி கிட்ட ஒரு டாக்டர் ஐயா போயிருக்காரு, இப்ப ஹாஸ்பிட்டல் பாக்கிறதுக்கு போயிருக்காரு. அவருக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லை. நீங்க சொல்றீங்கல்ல நிர்வாகிகள் அன்புமணி கூட இருக்காங்கன்னு. நிர்வாகிகள் எத்தனை பேர் இருப்பான் டோட்டலா? ஒரு 1000 பேர் இருப்பானா தமிழ்நாடு ஃபுல்லா? ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்க. கீழே கிரவுண்ட்ல ஒண்ணும் இது இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற வண்டியர்கள், எல்லா வண்டியரும் சொல்ல,
அதுவே இப்ப நிறைய வாக்கு வங்கி செதறி போச்சு இந்த அன்புமணியோட தவறான அரசியலா. இந்த கீழே கிரவுண்ட்ல இருக்கிறான் பாருங்க. நாளைக்கு டாக்டர் ராமதாஸ் பிரச்சார வண்டி ஏறி வந்தாருன்னா யாரும் பார்க்க வரமாட்டாங்களா வன்னீர்? அப்படியே ஓடி வருவான், ஐயா வந்துட்டாரு, நம்ம ஜாதிகார வந்துட்டாருன்னு ஓடி வந்து நிற்பான். இன்னும் அவர் வெளியே வரல. இந்த ஆள் வெளியே சுத்தி நிற்கிறான், அவர் இன்னும் வெளியே வரல. அவர் வெளியே வந்துட்டாருன்னா அன்புமணி செல்லா காசு. ஏங்க அந்த கட்சி அவர் கஷ்டப்பட்டு ஆரம்பிச்ச கட்சிங்க. நமக்கு அவருக்கு 1008 கருத்து வேறுபாடு. அதுலயும் பாட்டாளி மக்கள் கட்சி எனக்குதான் பிரச்சனையே அதிகமா. எனக்கும் அவருக்கும் தான், அவனுங்களுக்கும் எனக்குதான் பிரச்சனையே. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உண்மை சொல்லணும். என்னன்னு கேட்டா, அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு? அந்த கட்சி வளர்ச்சிக்கு அன்புமணிக்கு என்ன பங்கு இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அந்த கட்சி ஆரம்பிச்சு டாக்டர் ஐயா தான் அந்த கட்சி ஆரம்பிச்சாரு. சைக்கிள்ல போய் கட்சி ஆரம்பிச்சாரு. வன்னியர் சங்கமா இருந்தது, அதை பாட்டாளி மக்கள் கட்சி ஆக்கினாரு. ஏன சின்ன வச்சு முதல்ல ஒரு எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ, 3 எம்எல்ஏன்னு யாரு கூட கூட்டணி சேராம ஏனச்சிருக்காங்க எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து திமுக கூட்டணி சேர்ந்தாரு, வந்தாரு. கடைசியில எம்பி வரைக்கும் வந்து தலைவர் கலைஞரின் ஆதரவால், தலைவர் தளபதி ஸ்டாலின் ஆதரவால் டெல்லியில மந்திரி வரைக்கும் போனாங்க. ஏன் இவன் அன்புமணிக்கே யாரும் எம்பி பதவி பிச்சை போட்டாங்க? தலைவர் கலைஞர் தளபதி திமுக போட்ட பிச்சை தான் எம்பி பதவி. சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி யார் பிச்சை போட்டாங்க? திமுக போட்ட பிச்சை தான். சோ அந்த கட்சியை வளர்த்தது யாருன்னு கேட்டா டாக்டர் ராமதாஸ் சொல்லிட்டாரு. இவன் வந்து கரியான் புற்றுக்குள் புகுந்த கருணாக மாதிரி இவன் அன்புமணி வந்து அவர் பண்ண தப்புதான். அவரே சொல்றாரு நான் தப்புன்ட்டேன்னு. கொண்டு வந்து இளைஞரணி செயலாளர் ஆக்கினாரு. ஏதோ புள்ள நல்லா இருப்பான், நம்ம அடுத்த புள்ள கட்சி பார்க்கட்டோன்னு மந்திரி ஆக்கினாரு. அதே நாடானா அப்பனே காலி பண்ண பாக்குது. அவர் இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இவனை கிட்ட அவதான் சொல்லிட்டாரு தெளிவா, நான் உயிரோடு வரைக்கும் நான் தான் கட்சி நடத்த மாட்டேன். 2026 யாரோட தேர்தல் கூட்டணி நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ செயல் தலைவர், அதோடு நில்லு. இப்போ இவர் ஒரு மாவட்ட ஒரு மாவட்ட செயலர் கூட்டம் போட்டா அங்க போனாங்க, அவர் எல்லாருமே நீக்கிட்டாரு. எல்லாருமே நீக்கிட்டு இவர் மாவட்ட செயலரை போட்டாரு. இவர் நீக்கினா அன்புமணி கடிதம் கொடுத்து மாவட்ட செயலர் ஆக்கினாரு. ஆனா தேர்தல் கமிஷன் போனா ஒரு கட்சிக்கு முக்கியம் யாருன்னு கேட்டா மாவட்ட செயலர் தான். தேர்தல் கமிஷன் போயிட்டு பிரச்சனை போனா டாக்டர் ராமதாஸ் யாருக்கு கையெழுத்து போட்டு கடிதம் கொடுத்திருக்காரோ அவங்கதான் மாவட்ட செயலாளர்னு சொல்லி தேர்தல் கமிஷன் அவங்களதான் ஏத்துக்கும், அவங்களதான் அங்கீகரிக்கும். அன்புமணி கூட இருக்கிற மாவட்ட செயலர் நிர்வாகிகள் எல்லாம் போக்கஸ், அந்த சத்யபாமா என்ன அந்த பொம்பளை பேரு, அதை ஒரு பொருளாளர் தான் நீக்கிட்டு திருப்பூரை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பொருளாளரா நியமிக்கிறார். இல்ல சத்யபாமா தான் பொருளாளர்ன்றாங்க. வீண் விதான். அவர் கோபமாகிறார். யாரு? அவர் டாக்டர் ஐயா ராமதாஸ் வந்து கோபமாகிறாரோ அந்த கட்சி முடிஞ்சு போச்சுங்க. அந்த கட்சி க்ளோஸ். ஆனா எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ராமதாஸ் வந்து அவர் கையில கட்சி போகுது, இல்ல 2ஆ பிழைது, ஏதோ நடக்குதுன்னு வச்சுங்க, கண்டிப்பா தேர்தலில் வெளியே வருவார். டாக்டர் ஐயா வெளியே வருவார். பிஜேபிக்கு போக மாட்டார். திமுக பிரச்சாரம் பண்ணாலும் வருவாரே தவிர, இது என்னுடைய சொந்த கருத்து, என் சொந்த கருத்து, திமுக பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணுவாரே தவிர, இப்ப அதிமுக எங்க இருக்கிறான்? அவன் பிஜேபி காலில் தான் உண்டு கிடக்கிறான், அமித்ஷா காலில் தான் உண்டு கிடக்கிறான். அவனெல்லாம் ஒன்னா போகும்போது தேமுதிக கூட ஏடிஎம்கே கூட்டணி போவாது. என்னுடைய சொந்த கருத்து இது, என்னுடைய சொந்த கருத்து. அவங்க கூட திமுக பக்கம் வந்தாதான் வருவாங்க. என் சொந்த கருத்து நினைக்கிறேன். ஆனா அதுக்கான வழி இல்லையே சார். அதுக்கான வழி இங்க எல்லாமே ஃபுல்லா இல்ல அப்படி இல்ல. அந்த அம்மா எடுக்கிற முடிவு அவங்க வந்துதான் நாங்க ஜெயிக்கணும்ன்றது இல்ல. அந்த அம்மா எடுக்கிற முடிவு, ஏன்னா அவங்க எம்பி பதவி கேட்டாங்க. இந்த அவங்க வந்து அவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுக்கும் போதே ஒரு ராஜ்யசபா தரன்னு சொல்லிதான் எடப்பாடி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அந்த அம்மா கடிதம் வச்சிருக்காங்க. அன்புமணி கொடுத்தா இல்ல, அன்புமணி கொடுத்தா இல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு எம்பி சீட் கொடுக்கும் போது ஒரு ராஜ்யசபான்னு சொல்லி இப்ப கொடுறேன்னு சொன்னாங்க. 2026 சொல்ல இப்ப கொடுத்தாங்க பாருங்க. இப்போ திரு இன்பதுரை அவர்களுக்கும் ஒருத்தர் கொடுத்திருக்காங்க. 2 பேரும் கொடுத்திருக்காங்க. 2மே ஏடிஎம்கே எக்ஸ்எம்எல்ஏ தான். ஆனா பியூரான கட்சிக்காரர் கொடுத்துட்டாரு. எடப்பாடி பியூரான கட்சிக்காரர் கொடுத்துட்டாரு. ஆனா அவங்க கையெழுத்து போட்டது என்னன்னு கேட்டா தேமுதிகக்கு இந்த எலெக்ஷன்ல இப்ப நடக்கிறதுல கொடுக்குறாங்க. ஆனா கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல வர்றதுல கொடுக்குறான்றாங்க. அது அவங்களுக்குள்ள மன உளைச்சல் இருக்கும். உள்ளுக்குள்ள மன உளைச்சல் இருக்கும். கண்டிப்பா உள்ளுக்குள்ள மன உளைச்சல் இருக்கும். அது அந்த அம்மா என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியல. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே கிட்ட போறதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. பரவலா பேசுறது திமுக பக்கம் தான் வருவாங்கன்றாங்க. இது என் சொந்த கருத்து. அது எப்படி அந்த அம்மா என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க இப்ப அவங்க இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம எங்கேயும் இல்லாம அவங்க கடலூர்ல மாநாடு போட போறாங்க. அந்த மாநாட்டுல நான் அறிவிக்கிறேன்றாங்க. கடலூர் மாநாட்டுல அறிவிக்க போறான்றாங்க. அதனால அவங்க தேமுதிகவும் அவங்க பக்கம் போகாது. பாமக போனாலும் பிளவுபட்ட பாமக தான் போகும். ஆனா அந்த பாமக வேணான்றாரு அமித்ஷா. பாமக வந்தா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வரட்டும்.
அமித்ஷா சொல்லிட்டாரு அத்த. எடப்பாடியா சொல்லிட்டாரு அன்புமணி கிட்ட, நம்ம கூட்டணி நான் வரேன்னு உங்க அப்பா கூட்டின்னு வந்துட்டாரு. நீ வந்தீங்கன்னா உங்க அப்பா தனியா வண்டி ஏறி திமுக பக்கம் போனாருன்னா, உங்க அப்பா மக்கள் ஓட்டு பார்த்தான்னு வச்சுக்கோ. அதாவது உன் கட்சிக்காரன் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற வன்னியர் கிராமத்துல உங்க அப்பா போய் நின்னு என் பாட்டாளி சொந்தங்களேன்னு சொன்னா உன் பின்னால யாரும் வரமாட்டான். அவர் பின்னால் தான் போவாங்க. உங்க அப்பா கூட்டணி பேசலாம். அமித்ஷா சொல்லிட்டாரு அவங்க அப்பா கூட்டணி சொல்லட்டாரு. அவங்க அப்பாவை கூட்டணி சொல்லட்டாங்க. இப்ப ஏதோ அந்த அன்புமணி விஜய் கிட்ட பேசினுக்கிறான்னு சொன்ன கேள்விப்பட்டேன். அதனால திமுக கூட்டணி பலமா இருக்குது. எல்லாத்துக்கும் மேல தலைவர் தளபதி என்கின்ற வலுமிக்க தலைவன். அவருடைய சாதனை நல்லாச்சு. கண்டிப்பா 2026 திமுக ஆட்சிக்கு வந்து தலைவர் தளபதி ஸ்டாலின் நாட்டின் முதலமைச்சர் தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்குது. எங்க தலைவர் தளபதி, எங்கள் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக தான் ஆட்சி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ ஜெயிக்கிறதே கஷ்டம். அந்த பிஜேபியில் அண்ணாமலே ஜெயிக்க மாட்டாங்க. அந்த இந்திசை சவுந்தரராஜன் ஜெயிக்காதுங்க. நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கிறது கஷ்டங்க. நீங்க தப்பா கணக்கு போடுறீங்க. நீங்க என்ன பாருங்க, சும்மா ஒரு 96ல திமுக எப்படி ஜெயிச்சிச்சோ அந்த மாதிரி 2026ல திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும். சரி சார், மிக்க நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பேட்டியை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார்.